வணக்கம் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க ஜீபம்பா பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல கதையை சொல்ல போறேன். அந்த கதை பேர் என்னன்னா கஞ்சனும் தங்க நாணயங்களும். இப்போ நம்ம கதை கேட்க போலாமா? ஒரு ஊரில் ஒரு கஞ்சன் இருந்தான். அவனுக்கு எப்போவுமே பணத்தாசை அதிகமாக இருந்துச்சு. பணம் சம்பாதிக்க யாரை வேணாலும் ஏமாத்துறதுக்கு அவன் தயாராக இருந்தான். ஒரு நாள் சந்தைக்கு போகிறதுக்காக 50 தங்க காசுகளை எடுத்து ஒரு தோல் பையில் வச்சுக்கிட்டு கிளம்புறதுக்கு தயாரானான். கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறப்ப அந்த 50 தங்க காசுகள் இருந்த பை காணாமல் போயிடுச்சு. அந்த கஞ்சனும் அவனோட மகன்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த தோல் பையை தேட ஆரம்பித்தாங்க. அவங்க எவ்வளோ தேடியும் அந்த பை கிடைக்கவே இல்லை. 2 நாளைக்கு அப்புறம் தோட்டத்து பக்கத்தில் தோட்டத்து வேலை செய்கிற தொழிலாளியோட மகள் ஒரு பையை கண்டுபிடிச்சா. அந்த பையை திறந்து பார்க்குறப்ப அதுக்குள்ளே 50 தங்க காசுகள் இருந்துச்சு. அதை எடுத்து கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட கொடுத்தா. அவங்க அப்பாவும் அடடா, இது நம்ம முதலாளி தேடிக்கிட்டு இருந்த தங்க காசுகளோட பையாச்சேன்னு சொல்லி தன்னோட முதலாளி கிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு. அதை பிரித்து பார்த்த அந்த கஞ்சனுக்கோ திடீர்னு ஒரு யோசனை வந்துடுச்சு. நான் 75 தங்க காசு வச்சிருந்தேன், இதில் 50 தான் இருக்கு, என்னையே ஏமாத்த பார்க்குறியா அப்படின்னு கேட்டான். நேர்மையே இருக்க நமக்கே இப்படி ஒரு பழி வந்துடுச்சே அப்படின்னு நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டார் அந்த தோட்டக்காரர். மறுநாள் இந்த வழக்கு அரசர்கிட்ட போச்சு. 2 பக்கத்து நியாயங்களையும் அந்த அரசர் விசாரித்து பார்த்தாரு. ஆனாலும் அவரால் ஒரு முடிவுக்கு வர முடியலை. முதல்ல அந்த பையை கண்டெடுத்த குழந்தைகிட்ட நீ எத்தனை தங்க காசு இருந்துச்சுன்னு எண்ணி பார்த்தியான்னு கேட்டார் அரசர். அதுக்கு அந்த சின்ன பொண்ணு சொன்னா, நான் நல்லா எண்ணி பார்த்தேன் அரசே, அதில் 50 தங்க காசு தான் இருந்துச்சுன்னு சொன்னான். மேலும் அந்த கஞ்சனை பற்றி ஊரில் நல்லா விசாரித்த அரசர் தன்னோட தீர்ப்பை சொன்னார். இந்த பையில் மொத்தம் 50 தங்க காசுகள் இருக்குது, ஆனால் உன்னோட பையில் 75 தங்க காசுகள் இருக்குன்னு நீ சொல்லுற. அப்போ இந்த பை உன்னோடது கிடையாது, நீ கிளம்பலான்னு சொன்னார். நேர்மையாக நடந்துக்கிட்ட அந்த குழந்தைக்கு இந்த 50 தங்க காசுகள் பையை பரிசாக கொடுக்குறேன்னு தீர்ப்பு சொன்னார் அரசர். சுட்டீஸ், இந்த கதையோட நீதி என்னன்னா, வாழ்க்கையில் நம்ம பொய் சொல்லாமல் நேர்மையாக இருந்தோன்னா நம்ம எதிர்பார்க்காத பரிசு எல்லாமே நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான் சுட்டீஸ், இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றதை நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஜீபும்பா கிட்ட இருந்து டாடா பாபாய்.